இப்போ 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி ஆகலை, ஆக போகுது. சாப்பாடு டைம், எல்லாம் சாப்பிட்டு போகலாம். அதுக்கு முன்னால் ஏமா யாரும் பேசாதீங்க, நீங்கள் யாரும் பேசாதீங்க. நான் பேசுகிற நேரத்தில் நீங்கள் பேசுனா நீங்கள் பேசுங்க, இல்லைன்னு நான் பேசுனா நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுறதா நீங்கள் பேசுறதா? எல்லாம் அமைதியாக உட்காந்துருங்க. 2 மணி நேரத்தில் 2 மணி ஆடிடுச்சு. சாப்பாடு நேரம், வயிற்ற பசி எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த கஷ்டம் எனக்கு தெரியுது. அதனால் என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்களா, இல்லை ஏதாவது தூக்கம் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு தெரியணும். அதுக்காக நல்லா தான் இருக்கிறேன்னு நினச்சா எல்லாரும் சேர்ந்து வேகமாக கைத்துட்டுங்க. கடைசியில் ஒரு 2 பேர் தூங்கிட்டாங்களாட்டிருக்கு, அவங்களுக்கு முடியல, அந்த 2 பேர் தட்ட முடியல கையை. பரவாயில்ல, அந்த கடைசியில் 2 பேர். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கை தட்டுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற 72,000 கோடி நரம்புகளும் அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு உற்சாகம் கிடைக்கும். அதுக்காக தான் கைத்தட்ட சொன்னேன். சரிங்களா? இப்போ நாம் வந்து விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் அப்படி என்கிற ஒரு இயக்கம் ஒன்று நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த இயக்கத்திற்கு வந்து தலைவராக நமது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு பொன்னுசாமி, கோவை மண்டல தலைவர் கல்பனா வெள்ளச்சாமி, மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கிருஷ்ணகுமார், மாநில பொருளாளர் ஆனந்தன் மற்றும் கோவிந்தராஜ், கோவை மண்டல தலைவர் கல்பனா வெள்ளச்சாமி, நல்லுசாமி, பெரம்பலூர் நல்லுசாமி, ராஜாராம், ரங்கராஜ், அரிசி கடை ரங்கராஜ். ஏன்னா அவர் அரிசி வச்சிருக்கிறதுனால அரிசி கடை ரங்கராஜ்னா தான் அவர் புரியும். அதனால் அரிசி கடை ரங்கராஜ், நமது முன்னாள் சங்கத்தினுடைய கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்து கொண்டிருந்த, இந்நாள் என்ன ஆக போறார் என்று தெரியவில்லை, அதனால் முன்னாள் கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்து கொண்டிருந்த நமது தேனூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும், ராஜேந்திரன் மற்றும் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும், முன்னால் வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கும் எனது அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதன்படி நாம் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை எவ்வளவோ நாட்களாகி எவ்வளவோ வருடங்களாகிவிட்டது. இந்த குறிப்பிட்ட சமுதாயம், இந்த குறும்பரியின சமுதாயம், இதுவரை எத்தனையோ சங்கங்கள் வைத்திருந்த இந்த சமுதாயம், அத்தனை சங்கங்களையும் வைத்திருந்து இதுவரை எந்த சலுகையும் பெறாத இந்த சமுதாயம் கொஞ்சம் கூட எதிர்த்து கேட்டு தன்னுடைய சுதந்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு கூட இல்லாத இந்த சமுதாயம். என்ன, நாம் அடிமைப்பட்டுத்தான் கிடைக்க வேண்டுமா என்று எண்ணாமல் அடிமைப்பட்டே கிடைக்கின்ற இந்த சமுதாயம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை, எந்த பிரச்சனைகளுக்கும் முன்னிருந்து வராமல் ஏதோ நடக்குது, எங்கோ நடக்குது, எப்படியோ நடக்குது என்று எண்ணி தன்னைத்தானே தரம் தாழ்த்திக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் என்று முன்னேறும். எப்போது முன்னேறும்? யார் இருந்தாலும் இறப்பதும் ஒரு முறை, பிறப்பதும் ஒரு முறை. இடையில் வாழ்கின்ற போது நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் இறைவனின் வழிமுறை. யாராவது நான் 1000 வருடங்கள் வாழ்ந்து விடுவேன் என்று உத்தரவாதம் அளிக்க முடியுமா? இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை, நாளை இருப்பவர்கள் நாளை மறுநாள் இல்லை. இதுதான் உலக நியதி. அப்படி இருக்கின்ற போது ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம்? யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள்? என்றிருந்தாலும் சாவு சாவுதான். அதற்கு இடையே யாரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டும்? பயப்படக்கூடாது. எதையும் எதிர்த்து கேட்கும் துணிவு வேண்டும். அந்த துணிவு இருந்தால்தான் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். அந்த துணிவு இருப்பதனால்தான் நான் இன்று உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன். உங்கள் முன்னால் வந்து துணிவோடு நிற்கின்ற நான்
எங்கள் முன்னால் எனது முன்னால் இருக்கின்ற நீங்களும் அந்த துணிவை பெற வேண்டுமா வேண்டாமா? அந்த துணிவை பெற வேண்டி என்ற காரணத்திலே நாம் இருக்கின்ற காரணத்தால் நமது சமுதாயத்தில் இருக்கின்ற எத்தனையோ இளைஞர்கள் யார் பின்னாலேயோ சென்று கொண்டிருக்கிறீர்கள். எந்த அரசியல் கட்சி தலைவருக்கோ கொடிபிடிக்கின்றீர்கள். எந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு பாலாபிஷேகம் செய்கிறீர்கள். உன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்க என்ன செய்கிறாய் நீ? உன்னுடைய சந்ததியை வாழ வைக்க என்ன செய்கிறாய் நீ? உனது பிற்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்ன நினைக்கின்றாய்? இதையெல்லாம் நினைக்காமல் அடுத்தவனுக்கு கொடி பிடிப்பதையும் அடுத்தவனுக்கு ரசிகனாக இருப்பதையும் மட்டுமே உன்னுடைய குறிக்கோளாக வைத்திருந்தால் எப்படி உன் குடும்பம், நமது சமுதாயம், நமது மக்கள் எப்படி முன்னேறுவார்கள்? புரிந்து கொள்ள வேண்டாமா இளைஞர்கள்? எல்லா சமுதாயத்திலும் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவரவர்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றது. ஏன் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஓடுகின்ற ரத்தத்தில் உயிர் பிடிப்பு இல்லையா? அல்லது இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற இளைஞர்களுக்கு எந்தவித தன்னம்பிக்கையும் இல்லையா? அவர்களது உடலில் உள்ள ரத்தத்தில் அடிமைத்தனம் ஊறி கிடக்கின்றதா? என்ற காரணத்தினால் இந்த இளைஞர்கள் முன்வரவில்லை. எண்ணி பார்க்க வேண்டும். எனது அருமை இளைஞர்களே, நீங்கள் சிங்கம் போல் சீறுவீர்கள், சிறுத்தை போல் பாய்வீர்கள். உங்களிடம் அந்த ஆற்றல் இருக்கின்றது. அதை யார் தட்டி எழுப்புவது என்றுதான் கேள்வி. இதோ வந்திருக்கின்றேன், நான் தட்டி எழுப்புகின்றேன். எழுந்து நில்லுங்கள். புறப்பட்டு வாருங்கள். நாம் இந்த தமிழகத்தையே மாற்றி காட்டுவோம். இங்கு வந்திருப்பது குறைவானவர்களாக இருந்தாலும் கூட எல்லோருமே ஒரு பொறுப்புள்ளவர்களாக வந்திருக்கின்றீர்கள். இது செயல் வீரர்கள் கூட்டம். இந்த செயல் வீரர்கள் கூட்டம் செயலை செயல்படுத்துவது எப்படி என்பதை விளக்குவதற்காக வரவழைக்கப்பட்ட கூட்டம். ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்றைக்கு நமது சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள், அது இளைஞனாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து 10 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் பணத்தை எடுத்து தான் செலவழித்து ஒரு கூட்டத்திற்கு வர வேண்டும் என்ற உணர்வு உன் மனதில் என்றைக்கு வருகிறதோ அன்று இந்த சமுதாயம் உயர்ந்துவிடும், அன்று இந்த சமுதாயம் வாழ்ந்துவிடும். அடுத்தவன் டீ குடிப்பதற்கு காசு கொடுப்பானா என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டால் அன்று இந்த சமுதாயம் எல்லா சமுதாயத்தை விட முன்னேற முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். முடியுமா? முடியாதா? முடியும். மனிதன் எதை நினைத்தாலும் செய்து முடிக்க முடியும், செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் நீ செய்வாய், கண்டிப்பாக செய்வாய், வெற்றி பெறுவாய், கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். ஆகவே எனது அருமை அன்பு சொந்தங்களே, இங்கு இருக்கின்ற அத்தனை பேர்களும் மீண்டும் ஒரு முறை செல்லுங்கள். நாம் ஆரம்பித்திருக்கின்றது நமக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே உழைப்பதற்காக ஒரு தனி கட்சியை உருவாக்கி இருக்கின்றோம். இதற்கு முன்னால் இந்திய நாட்டின் பெரும் பகுதியை ஆட்சி செய்த பல்லவர் பேரரசர், பல்லவ சாம்ராஜ்யம் நமது முன்னோர்களால் ஆளப்பட்டது. அந்த பல்லவர் சாம்ராஜ்யத்தின் வாரிசுகளாகிய நீங்கள் இன்று எங்கே போனீர்கள்? அந்த வீரம் எல்லாம் எங்கே போனது? அந்த விவேகம் எங்கே போனது? அதுவெல்லாம் எங்கே முடங்கி கிடைக்கிறது? அவற்றையெல்லாம் தட்டி எழுப்பி மீண்டும் அந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை போல ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எழுந்து நில்லுங்கள், நம்மால் செய்து முடிப்போம். உயிர் பிடிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒவ்வொருவருடைய உடலிலும் நரம்புகள் உண்டு.
ஒவ்வொருவருடைய உடலில் உள்ள நரம்புகள் இரத்தத்தினால், சூடுபட்ட இரத்தத்தினால் துடிப்பெடுப்பது உண்டு. அப்படி இருக்கின்ற அந்த உடலிலே இருந்து வருகின்ற ஒவ்வொரு உணர்வும் இந்த சமுதாய மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதை காப்பாற்ற முடியும். இந்த மக்களை ஒரு தனி மனிதன் என்ன செய்ய முடியும்? நான் ஒருவனாக இருந்து எத்தனை என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் அனைத்தையும் செய்தாலும் எனக்கு ஆதரவு கொடுத்தால் தானே உங்களுக்கு நான் எதை செய்ய முடியும். அதை ஆதரவை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்? ஏன் கொடுப்பதற்கு தயங்குகிறீர்கள்? உங்களையே கெடுப்பதற்கு நமக்குள்ளே சில எட்டப்பர்கள் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அரசியல் கட்சிகள் சில அவர்களை தூண்டிவிட்டு, இந்த அரசியல் கட்சியில் இரு, உனக்கு எத்தனையோ பயன் கிடைக்கும், நீ ஏன் உன் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருவர் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு இயக்கத்திற்காக, ஒரு கட்சிக்காக நீ செல்லுகின்றாய், போகாதே என்று அவரால் சொல்லப்பட்டால் அவர் வந்து உங்களுக்கு மூளைச்சலவை செய்து, வேண்டவே வேண்டாம், அவரெல்லாம் எதுக்கும் லாயக்கற்றவர், வாருங்கள் நாம் இந்த கட்சிக்கு தூக்கு பிடிப்போம், இந்த கட்சியிலே போவோம், இன்னொருத்தர் வருவார் அவர் இந்த கட்சிக்கு போகலாம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிக்கு சொல்லி அவரவர்கள் பிழைப்பதற்காக அவரவர்களுக்கு தேவையான கட்சிகளுக்கு அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார்களுடைய இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு யாருமே தயாராகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் எந்த கட்சியும் குறை சொல்லவில்லை, நான் எந்த கட்சியும் குறை சொல்லவில்லை. அவரவர்கள் இருக்கின்ற கட்சியில் அவரவர்கள் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கட்சியில் இருந்து கொண்டே மறைமுகமாக இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யுங்கள். நான் உங்களை கட்சியை விட்டு வெளியேறு என்று சொல்லவில்லை, நீங்கள் இருக்கின்ற கட்சி சரியில்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு இந்த மக்களை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, அடிப்படை சலுகைகளை பெறுவதற்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை மறைமுகமாக செய்து கொண்டிருங்கள். இதுதான் நான் கேட்கின்றேன். ஆகவே எனதருமை சொந்தங்களே, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நாம் எடுத்திருக்கின்ற இந்த பிரச்சனைகளை இந்தியாவில் உள்ள பல ஆயிரக்கணக்கான கட்சிகள், பதிவு பெற்ற கட்சிகள் இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான கட்சிகள், பதிவு பெற்ற கட்சிகள் இருக்கிறது. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பேச யாரு எழுந்திருக்கோம்னாவே, ஏன்னா நாம பேசிக்கிட்டு இருக்கல, நான் உள்ள என்னுடைய வேகம், என்னுடைய ஆதங்கம், எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை நான் உங்ககிட்ட கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்க கேட்கணும். அப்பதான் நீங்க போய் உங்களுக்கு ஒரு ஆதங்கம் உருவாகும். அதை நீங்க மற்றவங்க கிட்ட கொட்ட முடியும். இப்படி போய்கிட்டே இருந்தா தான் நாம தொடர்ந்து வளர்ச்சி பெற முடியும். நான் ஒருத்தனே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பலன் இல்லை. நான் பேசுவதை கேட்டு நீங்கள் போய் மற்றவர்களிடம் பேசினால் தான் பலன். புரிந்து கொள்ளுங்கள் அதை. நான் பேசுவது உங்களிடம் என்று சொன்னால், நீங்கள் பலரிடம் பேசினால், அந்த பலர் இன்னும் பலரிடம் பேசினால், அன்று இந்த தமிழக ஜனநாயக வெற்றி கழகமும் இந்த சமுதாயமும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துவிடும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் அன்பு சொந்தங்களே, நமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படியே இன்று இருப்பது போல் அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? அல்லது அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் அனாதைகள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? அல்லது ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாமல் மற்றவர்களிடம் கைகட்டி வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு, ஒரு ஸ்டேஷனுக்கு, ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போவதாக இருந்தால் யாரோ ஒருவரை பிடித்து, ஐயா எனக்கு இந்த வேலை இருக்கிறது, எனக்கு இதை செய்து கொடுங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதையெல்லாம் முடித்துவிட்டு இன்று
நமது இயக்கத்தின் பின்னால் நாங்கள் எல்லோரும் வருகின்றோம். நமது இயக்கத்தை வலுப்படுத்துகின்றோம். நமக்குரிய அதிகாரத்தை நாமே பெற்றுக்கொண்டு நாமே அரசு அந்தந்த அதிகாரிகளிடம் சென்று நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லையா? நினைக்கிறீர்களா இல்லையா? நம்மால் முடியும் என்று உங்களுக்கு எண்ணம் இருக்கிறதா? உணர்ச்சிகளோடு கூடிய இது நடக்க வேண்டிய எண்ணங்கள். கண்டிப்பாக நம்மால் முடியும். நாம் எவனிடமும் போய் மண்டியிடக்கூடாது, யாரிடமும் கை கட்டி நிற்க கூடாது. உனக்கு இருக்கிற கை கட்டுவதற்கு உன்னுடைய கையை அடுத்தவனுக்காக கட்டாதை. ஏன் உன்னுடைய கைகளை அடுத்தவனுக்காக கட்டி அடிமைப்பட்டு நிற்பதை விட உன் கைகளை நீட்டி நமக்காக நீ எந்த அதிகார மட்டத்திலும் சென்று நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் இந்த தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன், கிளை தலைவராக இருக்கிறேன், மாவட்ட தலைவராக இருக்கிறேன், இளைஞரணி தலைவராக இருக்கிறேன் என்று நீ சொல்லுகின்ற போது உனக்கு கிடைக்கின்ற மரியாதை, அந்த மரியாதையை வைத்து உன் மக்களுடைய பிரச்சனையை நீ தீர்த்து விடலாமே. நீ ஏன் அடுத்த விட கையெழுத்த வேண்டும்? புரிகிறதா? விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி என்று இருந்து எங்க போனாலும் பார்த்து பயந்து செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா? செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா? அப்புறம் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க? நீ ஒத்துமையா இல்லாதனால செய்ய மாட்டாங்க. நீ எதுக்குமே பயந்துகிட்டு இருக்க. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்காக பாடுபடுவதற்காக நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்காக பாடுபடுவதற்காக நான் தயாராக இருக்கிறேன். எனது பின்னால் அணிவகுத்து நின்று எனக்காக குரல் கொடுத்து என்னோடு தொடர்ந்து பயணிக்க நீங்கள் தயாரா? அப்படி நீங்கள் தயாராக இருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 தனித்து நின்றாலும் நம்மால் 10 தொகுதிகளில் ஜெயித்து காட்ட முடியும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன். ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைத்துதான் வெற்றி கணக்கை தொடங்குகிறது. எந்த கட்சியும் தனித்து நின்று எந்த வெற்றி கணக்கை தொடங்கவில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னொரு கட்சிகளை துணைக்கு அழைத்து மட்டும்தான் ஜெயித்து காட்டுகிறது. ஆனால் நாம் தனித்து நின்று 5 தொகுதிகளில் ஜெயித்து விட்டாலே தமிழ்நாட்டில் நாம் தான் பெரிய கட்சி. நம்மை விட பெரிய கட்சி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. மக்கள் சக்தி நம்மிடம் இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் நம்மையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும், நம் நாட்டு மக்களையும் வளர்க்க வேண்டும், நம் தமிழகத்தையும் வளர்க்க வேண்டும். இதுதான் நமது கொள்கை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமது வேட்பாளர் நமது சொந்தத்தைக்காரர்கள் ஒருவரை நிற்க வைத்தால் உங்கள் ஓட்டு, அப்பொழுது சொல்லுவார்கள் வன்னியர் ஓட்டு அந்நியனுக்கு இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டு இருந்தால் இன்று நீங்கள் சொல்லு, குறும்பன் ஓட்டு குறும்பனுக்கே என்று சொல். சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி உண்மையாக நீங்கள் சொல்லிவிட்டால் வெற்றி நிச்சயம். இதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று. அரசியல் கட்சிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறது இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று. மீடியாக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது இது போன்ற ஒரு சமுதாயம் இல்லை என்று. அரசியல் கெஜெட்டிலே சொல்லுகிறது குறும்பன் என்று ஒரு ஜாதி இல்லை என்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் இல்லை 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 என்று இந்த சமுதாயத்தையே இல்லாமல் ஆக்கிவிட்ட இந்த சூழ்நிலையில் இதோ இருக்கிறோம், நாங்கள் வருகிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்று காட்டுகிறோம் என்று விண்ணை பிளக்க கோத்தமிட்டு புறப்படுங்கள். வெற்றி நிச்சயம் என்பதை உண்மையாக்குங்கள். அதற்கு உங்களுடைய உழைப்பு தேவை.
அதற்கு உங்களுடைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பை உங்களால் கொடுக்க முடியுமா? இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய பேச்சை கேட்ட உங்களால் இந்த உழைப்பை கொடுக்க முடியும். என்னுடைய பேச்சை ஒளிபரப்பி எல்லோருக்கும் அனுப்பினால் அதை கேட்டுவிட்டு அதுக்கு பின்னால் எல்லோரையும் அந்த உணர்ச்சிக்கு கொண்டு வந்து ஓட்டளிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகவே எனது அருமை சொந்தங்களே, பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் நாம் இந்த நாட்டுக்காக இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கோம். நமக்கும் இந்த கட்சி தேவை, இந்த நாட்டுக்கும் நம் கட்சி தேவை. நாம் அன்று ஆண்டோம் இந்திய நாட்டின் பெரும்பகுதியை பல்லவர் சாம்ராஜ்யம் என்ற பெயரில் அன்று அரசாண்டோம். இன்று நாம் ஆளப்போகின்றோம். இந்தியா முழுவதும் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளை ஒரு நல்ல வளமான விவசாயிகளாக மாற்றி விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருளுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாயிகள் செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய கட்சியின் கொள்கை அது. நம்முடைய கட்சியின் கொள்கை அது. வட இந்தியாவில் ஓடுகின்ற நதிகள், இமயமலை அடிவாரத்தில் ஓடுகின்ற நதிகள், இது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் கேளுங்கள். வட இந்தியாவில் ஓடுகின்ற நதிகள் தென்னிந்திய பகுதிகளில் வருகின்ற நதிகள், இந்த இரண்டு நதிகளையும் ஓடி இணைத்து விட்டால் வருடம் முழுவதும் தண்ணீர் இல்லாமல் நாளே இருக்காது. தண்ணீர் எங்கு பார்த்தாலும் தண்ணீராக இருக்கும். ஒரு அடி நிலம் கூட விவசாய நிலங்கள் பாசன வசதி இல்லாத ஒரு முறையை நம்மால் பாசன வசதி இல்லாத நிலை இருக்கவே இருக்காது. எல்லா நிலங்களிலும் பாசன வசதி கிடைக்கும். ஆக நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும். தேசியமயமாக்கப்பட்ட நதிகளை வட இந்திய நதிகளையும் தென்னிந்திய நதிகளையும் இணைக்க வேண்டும். அப்படி இணைத்து நாடு முழுவதும் அனைத்து விவசாயிகளுக்கும் 3 போகமும் விளைச்சல் விளைவிக்கக்கூடிய அளவிலே தண்ணீரை நீர் மேலாண்மை திட்டத்தை உருவாக்க வேண்டும். இது நமது கட்சியினுடைய கொள்கை. சும்மா அரசியல் கட்சி நினைச்சிட்டா போதாது, ஏதோ எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துட்டா போதாது, ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து அரசாங்கத்தை ஆட்சி புரிஞ்சா பத்தாது. நீ மக்களுக்கு என்ன செய்த? அதான் கேள்வி. கேட்டியா? இப்படி எல்லாம் தண்ணி எல்லாம் இணைக்கணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு கேட்டியா? யாரு கேட்டீங்க? இது மட்டுமா? தரிசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள் என்ற ஏராளமான நிலங்கள் நீரின்றி தரிசு நிலங்களாக கிடைக்கிறது. இந்த நிலங்களை தண்ணீரை உருவாக்கி கொடுத்து இந்த நிலங்களை நிலமற்ற விவசாயிகளுக்கு பிரித்து கொடுங்கள், அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள் நல்ல முறையில். இது நமது கட்சியின் கொள்கையில் ஒன்று. இது மட்டுமா? நாட்டிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? என்ன நடவடிக்கை எடுக்க முடியுது உங்களால்? எதையும் செய்ய முடியவில்லை. என்றாவது ஒரு நாள் கொலை இல்லை, கொள்ளை இல்லை என்று உங்களால் பத்திரிகைகளில் பார்க்கப்படுகிறதா? அல்லது டிவியில் கேட்க முடிகிறதா? அல்லது உண்மையாக நீங்கள் பார்க்காமல் இருக்கிறீர்களா? எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியா முழுவதுமே. இதை தடுப்பதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளோடு சேர்ந்து உண்மை கண்டறியும் ஒரு எந்திரத்தை விஞ்ஞானிகளாக தயாரித்து அதை நீதிமன்றங்களில் நிறுவி உடனடி தண்டனை கொடுத்து சட்ட திருத்தத்தை திருத்தி உடனடி தண்டனை கொடுத்து குற்றங்களை குறைக்க வேண்டும். இனி அது போன்ற குற்றங்கள் நடக்கக்கூடாது. அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது. இது நமது கட்சியினுடைய கொள்கை. இது யார் கேட்டார்கள்? அப்படி கேட்டா அவன் தான் மாட்டிக்குவான். யாரு? அரசியல் கட்சிக்காரன் தான் முதல்ல மாட்டுவாங்க. அவன் கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா நீ எவ்வளோ இருந்த? நான் ஒரு 10 லட்சம் கோடி இல்லை 2 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டேங்க. எந்த அரசியல்வாதியை ஒத்துக்குவாங்களா? நான் போய் நாம என்ன மாட்டேங்க. நான் சொல்றேன், நீ இதுவரையிலும் கொள்ளையடிச்சதெல்லாம் வச்சுங்க, வேண்டாம். இனிமேல் கொள்ளையடிக்காமல் இருங்கள். இதுவரையிலும் கொள்ளையடித்ததோ இதுவரையிலும் கொலை செய்ததோ எல்லாம் விட்டு விடுங்கள். இனிமேல் நல்ல முறையில் மக்களை வாழ விடுங்கள். இரவு எத்தனை மணி ஆனாலும் ஒரு பெண் தனியாக சென்று வர வேண்டும் என்றால் இந்த நடவடிக்கை எடுத்தால்தான் ஒரு பெண் தனியாக 10 பவுன் நகையை போட்டுக்கொண்டு தனியாக போய் வர முடியும் இருட்டிலே கூட. அதற்கு இந்த சட்டம் தேவை. இதை நாம் கேட்கின்றோம். இது
நமது கட்சியினுடைய கொள்கைகளில் ஒன்று. ஆக இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக ஒரு இயக்கம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த இயக்கத்திற்கு தமிழ்நாடு குறும்பா குருமன்ஸ் இன முன்னேற்ற சங்கம் ஆட்டுத்தலை சங்கத்தினுடைய கொடியில் இருந்து இது ஆதரவு கொடுக்கிறது. இந்த கட்சிக்காக தமிழ்நாடு குறும்பா குருமன்ஸ் இன முன்னேற்ற சங்கம் தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்திற்கு அதனுடைய முழு ஆதரவை கொடுக்கிறது. சங்கமும் ஒன்றுதான், நாமும் ஒன்றுதான். இது நமக்குள்ள இருக்கட்டும். ஆனால் மற்றவர்களுக்கு சங்கம் வேறு, கட்சி வேறு. அனைத்து தரப்பிலையுமே நீங்கள் ஓட்டு போடும்போது கேளுங்கள், இவ்வளவு நாள் உங்களுக்காக ஓட்டளித்தோம், இந்த ஒரு முறை நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் இதுவரை எதுவும் நிற்கவில்லை, இந்த ஒரு முறை நாங்கள் நிற்கிறோம், இந்த ஒரு முறை எங்களுக்காக நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சொல்லி அந்த ஓட்டையும் பெற்று தந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுடைய மன உறுதி வேண்டும், மற்றவர்களிடம் பேசுகின்ற திறமை வேண்டும். அதை செய்துவிட்டால் கண்டிப்பாக நாம் வெற்றி அடையலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல், நம்முடைய பலத்தை நிரூபிக்கின்ற தேர்தல். இந்த தடவை நாம் விட்டால் இனி எந்த தடவையும் எப்போதும் நம்மால் முன்னேற முடியாது. நாம் ஒரு சமுதாயம் இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கூட காட்ட முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் என்று கூறி, நேரம் இல்லை என்ற காரணத்தினாலும் இன்னும் நிறைய உங்களுக்கு பேச வேண்டி இருந்தாலும் கூட, திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டத்தில் இருந்து நான் எதிர்பார்த்தது போல அந்த நிர்வாகிகள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் மீண்டும் ஒரு முறை இங்கு வந்திருப்பவர்கள் அந்த முயற்சியை எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் ஒரு முறை எல்லா கிராமத்திலும் நிர்வாகிகளை சரியான முறையில் கட்டமைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். என்றைக்குமே என்று கொள்ளுங்கள், ஒரு மகாத்மா காந்தி தான் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். ஒரு மகாத்மா காந்தி தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். இங்க இருக்கின்ற 300 மகாத்மாக்களாக வாழ்கின்ற நீங்கள் நினைத்தால் நீங்கள் எதையும் செய்யலாம். நாம் சொல்வது செய்வதை சொல், சொல்வதை செய். நீங்கள் செய்வதை சொல், சொல்வதை செய்யுங்கள், போதும். வெற்றி நமக்கு தான். கண்டிப்பாக அத்தனை பேர்களும் மீண்டும் ஒரு முறை அனைத்து கிராமங்களுக்கும் சென்று உங்களுடைய முதலில் மாவட்ட பொறுப்பாளர்களை சரியாக வேலை செய்யக்கூடியவர்களை, இந்த கட்சிக்காக இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உண்மையான உணர்வு உள்ளவர்கள், நான் இந்த வேலையை செய்கிறேன், நான் என்னுடைய படத்தில் பாக்கெட்டில் இருந்து என்னுடைய காசை எடுத்து இந்த மக்களுக்காக வேலை செய்கிறேன் என்று வரக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து கொடுங்கள். இந்த 5 மாவட்டங்களுக்கும் அதேபோல் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஒன்றிய பொறுப்பாளர்கள், இந்த ஒன்றியத்துக்குட்பட்ட 30 கிராமம் இருந்தால் இந்த 30 கிராமத்துக்கும் நான் சென்று இந்த மக்களை மடைமாற்றி நமது சமுதாயத்திற்காக உழைக்க வைக்க என்னால் முடியும் என்று உணர்வோடு சொல்லுகின்ற ஒன்றிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், அந்த ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த கிராமத்தில் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து, கிராமத்தில் உள்ள மக்களை சந்தித்து திறமையான நிர்வாகிகளை போட்டு விடுவதும் உங்களுடைய பொறுப்பு. இதை 3ஐயும் செய்துவிட்டால் இந்த சமுதாயம் இன்றல்ல என்றவே யாருக்குமே அடிபணியாத ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இந்த சமுதாயம் மாறும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். அதை நீங்கள் செய்வீர்களா என்று கேட்டால் செய்வேன் என்றுதான் சொல்வீர்கள். ஆனால் அங்கே போனால் செய்ய மாட்டீர்கள். இதுதான் பிரச்சனை. ஆக நீங்கள் போனால் நீங்கள் அத்தனை பேர்களும் உங்களுடைய மனதளவில் நீங்கள் போனால் உங்கள் ஊரிலே பக்கத்து ஊரிலே இருப்பவர்களை எல்லாம் சேர்த்து இங்கு இருப்பவர்கள் மிக முக்கியமானவர்கள், மாவட்ட தலைவர்களையும், நல்ல வேலை செய்யக்கூடிய மாவட்ட தலைவர்களையும், ஒன்றிய தலைவர்களையும், கிராம தலைவர்களையும், ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அவர்களை மாற்றி
நல்லவர்களை தேர்ந்தெடுத்து, வல்லவர்களை தேர்ந்தெடுத்து, உழைக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து, உணர்வுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உங்களால் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் கொடுக்க முடியும் என்று சொல்வீர்கள். ஆனால் அங்கே போனால் கொடுப்பீர்களா என்பதுதான் தெரியவில்லை. நீங்கள் செய்ய முடியுமா? உங்களால் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களால் செய்ய முடியுமா? நீங்கள் மட்டும் போய் செய்ய முடியுமா? இல்லை செய்வதற்கு யாராவது உதவி வேண்டுமா? ஏனென்றால் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தை விட்டால் நாம் என்றைக்குமே வாழ முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் எப்படி எப்படியோ போய்விட்டார்கள். அனைத்து சமுதாயமும் நல்ல முறையில் உயர்ந்து விட்டது. இங்கே இருப்பவர்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உயர்ந்த கல்வி படிப்பதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு, டாக்டர் படிக்க, இன்ஜினியர் படிக்க, இலவசமாக படிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சலுகைகள் எல்லாம் இன்று நிறுத்தப்பட்டு விட்டது நம்ம மக்களுக்கு. அதையெல்லாம் மீண்டும் கேட்டு பெற வேண்டும். ஒரு வங்கியில் லோன் வாங்கினால் அது மானியத்துடன் 1 லட்சம் வாங்கினா 50,000 மானியத்தோடு லோன் கொடுப்பார்கள் நமக்கு. அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டது. அதையெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமானால் நாம் உழைக்க வேண்டும். உழைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு வழிநடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆகவே தயவு செய்து நீங்கள் அத்தனை பேர்களும் நான் சொல்ல இந்த 5 மாவட்டங்களில் எல்லா பொறுப்பாளர்கள் நியமித்து நீங்கள் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. செய்வீர்கள் என்று நம்புகிறேன். செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக இவ்வளவு நேரமும் நீங்கள் அத்தனை பேர்களும் அமைதியாக இருந்து சொல்வதையெல்லாம் நல்ல முறையில் கேட்டு உங்கள் மனதிலே உள்வாங்கி அதை செய்வதற்கு நீங்கள் தயாராகி வெளியில் செல்லுகின்ற போது இந்த சமுதாயத்தின் வீரனாக, இந்த சமுதாய மக்களின் அகல்யாபாய் என்ற வீராங்கனையாக, இந்த சமுதாயத்தின் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ஒரு வீரமிக்க இளைஞனாக நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது கட்சி கொடி இப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழக ஜனநாயக வெற்றி கொடியினுடைய வெற்றி கட்சியினுடைய கொடி தற்போது அறிமுகப்படுத்துகிறார்கள். பேசிக்கலாமா? ஏற்கனவே கேட்டுக்கலாம்ல. அனைவரும் அப்படியே அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். தயவு செஞ்சு அமருங்க. அவங்கவுங்க சீட்ல உட்காருங்க. தலைவர்கள் சீட்ல உட்காருங்க. சொல்றேன் இருங்க.
தலைவர்கள் சீட்டில் உட்காருங்க. சீட்டில் உட்காருப்பா, போப்பா. தலைவர்கள் சீட்டில் உட்காருங்க. உட்காருப்பா, போய் உட்காருங்க. உட்காருங்க. இப்பொழுது தலைவர் அவர்களுக்கும் நிறுவன தலைவர் அவர்களுக்கும் பொன்னாடை இருந்தா போத்துறவங்க, விருப்பப்பட்டவங்க வந்து பொன்னாடை போத்தலாம். அவ்வளவுதான். நிறுவன தலைவர் சிஎம்எஸ் அவர்களுக்கும் மாநில தலைவர் பொன்னுசாமி அவர்களுக்கும் பொன்னாடை போய் கையில் வச்சிருந்தீங்கன்னா வந்து போர்த்தலாம். அனைவருக்கும் சாப்பாடு தயார் செய்யப்பட்டுள்ளது. தயவு செஞ்சு யாரும் செல்ல வேண்டாம். இளைஞர்கள் போய் சாப்பாட்டை ரெடி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க. மக்களே எழுந்து வாருங்கள், கொண்டையாளவே ஒன்று கூடுங்கள், தமிழக மண்ணில் தலை நிமிர்ந்தெழுவோம் என்று சொல்லடா. தடைகளை உடத்திட தைரியத்தோடு எதிர்த்து நின்றடா, எதிர்த்து நின்றடா. வித்தை காக்கவே நீ எழுந்து ஓடிவா, நம் இனத்தை காக்கவே நீ எழுந்து ஓடிவா. அனைவரும் சாப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சாப்பாடு தயார் செய்யப்பட்டுள்ளது. தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நிறைய சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு போங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக யாருக்கு நிறுவன தலைவர் சிஎம்எஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. புதுக்கோட்டை தான் சொன்னார். நன்றி உரை கிருஷ்ணகுமார். நன்றி உரை கிருஷ்ணகுமார், மாநில ஒருங்கிணைப்பாளர். கிருஷ்ணகுமார் காலம் தூரமில்லை, காலம் தூரமில்லை. சமுதாயம் நமது கண்முன்னே காண்கின்றதே. என் அன்பு சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். எங்களது அழைப்பினை ஏற்று இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நிறுவன தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நிறுவன தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் அவர்கள் மாநில பொருளாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். மண்டலம் முழுவதும் இங்கே ஆண்டது நம்மினமே, ஆண்டது நம்மினமே. 63 நாயன்மார்களில் ஒருவர் நம்மினமே, ஒருவர் நம்மினமே. ஆழ்வது முதலாய் அறிவியல் வரையில் இருப்பது நம்மினமே, இருப்பது நம்மினமே. சமுதாயம் நமது கண்முன்னே வெற்றி பெற வேண்டுமே. நாளை அரசாங்கம் நமது இளையோர் கையில் வர வேண்டுமே. குறும்பர் மக்களே எழுந்து வாருங்கள், கோட்டையாடவே ஒன்று கூடுங்கள். தமிழக மண்ணில் தலை நிமிர்ந்தெழுவோம் என்று சொல்லடா. தடைகளை உடத்திட தைரியத்தோடு எதிர்த்து நின்றடா, எதிர்த்து நின்றடா. இடத்தை காக்கவே நீ எழுந்து ஓடிவா, நம் இனத்தை காக்கவே நீ எழுந்து ஓடிவா. குறும்பர் மக்களே எழுந்து வாருங்கள், கொள்கையாளவே